பி.சி. ஸ்ரீராம் சினிமாவில் இருக்கிற கதையை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகான கவிதையை மாத்துறது இவரோட ஸ்டைல்னே சொல்லலாம். இவரை பத்தி கொஞ்சம் பேசலாமா? வாங்க. பி.சி. ஸ்ரீராம் 1956 ஜனவரி 26 சென்னையில் பிறகுறாருங்க. இந்தியன் சினிமாலேயே மோஸ்ட் பாப்புலர் சினிமாட்டோகிராஃபர்னா அது பி.சி. ஸ்ரீராம் தாங்க. வெறும் லைட்ஸை வச்சே கதையை சொல்ல முடியும்னா அது இவரால் மட்டும்தாங்க முடியும். தமிழ் சினிமாவில் நாயகன், மௌனராகம், அலைப்பாயுது, தேவர் மகன், ரெமோ போன்ற படங்களை கொண்டாடுறதுக்கு காரணமே இவர் தாங்க. பி.சி. ஸ்ரீராமோட பெரிய பலமே நேச்சுரல் லைட்டிங்கை ஹேண்டில் பண்ற விதம் தாங்க. தமிழ் சினிமால இன்னும் நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாலும் எங்க பி.சி. ஸ்ரீராம் போல வராதுங்க. அது மட்டும் இல்லாம பெரிய சினிமோட்டோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே இவர் தாங்க குருவே. இரவும் பகலும் மாதிரி மணிரத்னம் அண்ட் பி.சி. ஸ்ரீராம் காம்போ ஒரு காலகட்டம் வர சினிமாவோட விஷுவல் கிராமரை மாத்தி அமைச்சதுங்க. பி.சி. ஸ்ரீராம சிம்பிளா சொல்லணும்னா ஹோலியின் நாயகன் கூட சொல்லலாங்க. நிஜமாவே சொல்லணும்னா பி.சி. ஸ்ரீராம் ஒரு விஷுவல் மெஜிஷியனுங்க. இவர் லென்ஸ்ல பண்ற எல்லாமே ஓவியமா தான் வெளியே வரும். இப்படி ஒரு